Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.5 ரொம்ப டீடைலா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. 1.5ல உங்களுக்கு டோட்டலா மொத்தம் 4 சம்ஸ் இருக்கு எக்ஸசைஸ்ல. எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கு. கிளியரா? உள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்று நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா 1.5ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட மாணிக்க மாமாவோட பொண்ணு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அவர் என்ன பண்றாரு, அதுக்கு சச்ச கண்டிஷன் கொடுக்குறாரு. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஓகேவா? நவ் ஸோ ஃபர்ஸ்ட் மாணிக்க மாமா யாருன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட குல தொழில் வந்து ஃபார்மிங், விவசாயம் பண்றது. அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேரபோலிக் பாத் மாதிரி இந்த சைடு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் தோப்புலாம் இருக்கு. என்னென்ன தோப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தென்னந்தோப்பு இருக்கு, இன்னொன்று வாழைத்தோப்பு இருக்கு, இன்னொன்று மஞ்சள் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக விவசாயம் பண்ற குடும்பம். ஸோ தென்னந்தோப்பு வந்து ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்காரு, வாழைத்தோப்பு ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காரு. அதே மாதிரி மஞ்சள் வந்து ஒரு ஏக்கர் போட்டிருக்காரு. இதனால அவருக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா ஒரு 21,000, 61,000 and 9,000 ஆஃப் மந்த்லி இன்கம் இதுலேருந்து வருது அவருக்கு. சரி, இது மாதிரி வருது இல்லையா? இந்த இன்கம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு பாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக எல்லா அமௌண்ட்டும் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 65,000 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 3 பாண்டாக போயிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போயிட்டு இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு 6% ஆஃப் பாண்டு அண்ட் 8% அண்ட் 9% ஆஃப் பாண்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு 4,800 rupeesக்கு. தேர்ட் பாண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேர்ட் பாண்ட் வந்து 9% இல்லையா, 9% ஆஃப் பாண்டை செகண்ட் பாண்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 600 rupees வச்சு இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளில வரும்போது என்ன ஆகுது, ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்து பக்கத்தில் ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு தெரியல. அது யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட நாயகனும் மாமாவோட பொண்ணும் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. பிடிச்சதுல அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சாலணும், இன்னைக்கு மாதிரி எப்பவும் உங்க மேல பைத்தியமா நான் இருக்கணும், 3 குழந்தைங்களை பெற்றுக்கணும், பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும், இந்த கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அவங்க மாமா பார்த்துட்டாரு, விச் மீன்ஸ் அந்த பொண்ணோட அப்பா பார்த்துட்டாரு. அப்பா பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிருக்கு. அதனால இவர் போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, ஓகேப்பா என் பொண்ணை நான் உனக்கு கட்டித்தரேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ வந்து என் குட்டி மாவை 0 ஆக்கி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், குட்டி மாவை 0 ஆக்கி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஜூலை 15ஆம் தேதி இதெல்லாம் நீ ஃபைன் பண்ணிட்ட அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதி நீ வந்து ஊருக்கு முன்னாடி, ஆக்சுவலி அந்த ஊரோட சிறப்பு என்ன அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது திருமணம் நடக்க போகுது அப்படின்னா திருமணம் அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 376 வில்லேஜில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ராக்கெட் விடணும். ராக்கெட் விடுவாங்கன்னா விச் மீன்ஸ் அந்த ராக்கெட் ரொம்ப பிளாஸ்ட் ஆகி கலர்ஃபுல் ஆகும் இல்லையா, அந்த திருமணத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இதுக்கெல்லாம் ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போயிட்டு குட்டிமாவை 0 ஆக்கிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும், இல்லாட்டி நடக்காது. சரி, இவர் என்ன பண்றது தெரியாம ஃப்ரெண்டு போய் பார்க்குறாரு. ஃப்ரெண்டு இவருக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்றாரு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. கிளியரா? ஓகேவா? எஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 4 வரையே பார்க்க போறோம். அந்த எக்ஸாம்பிள் 1.27 அண்ட் 1.28. ஸோ இந்த டாபிக் இன் மேத்தமெட்டிக்ஸா உங்க புக்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, காஸ் எலிமினேஷன் மெத்தட் ஆர் மெத்தட் ஆஃப் பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன். சரி, இங்க பாருங்க, இந்த GEM எடுங்க, ஜெம் மாமா. ஜெம்முக்கு என்ன தமிழ் மீனிங்? மாணிக்கம். ஸோ மாணிக்க மாமாவோட பொண்ணை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி? குட்டி மாவை 0 ஆக்கி கன்னி மாவை தூக்குறோம் மாணிக்க மாமா கிட்ட இருந்து. கிளியரா? குட்டி மாவை 0 ஆக்கி கன்னி மாவை தூக்குறோம் மாணிக்க மாமாட்ட இருந்து. கன்னிமான்றது மாமாவோட பொண்ணு. ஓகேவா? சரி, மாமா என்ன கண்டிஷன் கொடுத்தாரு நமக்கு, நீ குட்டிமாவை வந்து 0 ஆக்கணும்பா அப்படின்னு சொன்னார். கரெக்டா? ஓகே. குட்டிமாவை 0 ஆக்குறதுக்கு என்னென்ன ரூல்லாம் நமக்கு தெரியணும்ன்றத நம்ம இங்க பார்க்க போறோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ரூல். ஸோ குட்டிமா 0 ஆர் எல்ஸ் another word
அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மேட்ரிக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். சரி, இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. கிளியரா? இதை வந்து எப்படி எழுதணும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஏ ஆகுமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ ஆகுமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ்னா என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏ எழுதுவோம் அண்ட் ஆல்சோ ஆகுமெண்ட்டை போட்டுட்டு பின்றது ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்க மேட்ரிக்ஸ் எழுதிடுவீங்க. இப்போ என் கண்டிஷன் என்ன? குட்டிமாவை நான் 0 ஆக்கணும். விச் மீன்ஸ் என்ன? இந்த டயங்கனல் இருக்கு இல்லையா, இந்த டயங்கனல் வேல்யூக்கு கீழே என்ன குட்டிமா இருக்கு, இந்த 3 பொசிஷன் வேல்யூ 0 2 5 நான் 0 ஆக்கிறதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? எப்படியெல்லாம் ரோ ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ரோவை மல்டிப்ளை பண்ண முடியும், அதே ரோவை நீங்க டிவைட் பண்ண முடியும், இல்ல ஒரு ரோவை வச்சுக்கிட்டு இன்னொரு ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ண தெரியணும், இல்ல ஒரு ரோவை வச்சுக்கிட்டு இன்னொரு ரோவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண தெரியணும். ஸோ இந்த ரூல் எல்லாம் தெரிஞ்சு நம்ம குட்டிமாவை நம்ம 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலா நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, கன்சிடர் திஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை ஆகுமெண்ட் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேக் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வில் பி 1 இருக்கு, நோ ப்ராப்ளம். விச் மீன்ஸ் இந்த டயங்கனலை விட்டுட்டு கீழே இருக்க இந்த பொசிஷன் வேல்யூ வந்து 0ன்னு கொண்டு வரணும். இந்த குட்டிமா 0ன்னு வந்துச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். கிளியரா? சரி, இங்க பாருங்க எப்படியெல்லாம் இன்வால்வ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1ன்னு வச்சுக்கணும். இது ரோ 1 ரோ 2 ரோ 3. கிளியரா? ரோ ஆப்ரேஷன் பண்ண போறோம். எப்படி எல்லாம் ரோ ஆப்ரேஷன் இருக்கு? R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணலாம், இல்ல R2 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணலாம், இல்ல R1 இன்டர்சேஞ்ச் R3 பண்ணலாம். விச் மீன்ஸ் என்ன? இந்த R1 தூக்கி R2 எழுதலாம், R2 தூக்கி R1 எழுதலாம். R2 R3 இன்டர்சேஞ்சிங்னா R2 தூக்கி R3 எழுதலாம், R3 தூக்கி R2 எழுதலாம். R1 இன்டர்சேஞ்ச் R3னா R1 தூக்கி இங்க எழுதலாம், R3 தூக்கி இப்படி எழுதலாம். இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாம்? மீனிங் என்ன அப்படின்னா இது மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ பண்ணி குட்டிமாவை 0 ஆக்கணும். இதுதான் ஐடியா, இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? லிசன், இல்லை எனி மல்டிப்ளை ரோ பண்ணி ஒரு நான் கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணலாம். ஆட் சப்ராக்ஷன் மல்டிபிள் ஆஃப் சம் ஒன் ரோ டு அனதர் ரோ. ஒரு ரோவை வச்சுட்டு இன்னொரு ரோ ஃபுல்லாக 2ஆல மல்டிப்ளை பண்ணி அது இது கூட ஆட் பண்ணலாம். ஒரு ரோவை வச்சுட்டு இன்னொரு ரோ ஃபுல்லாக 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். இப்போ வாங்க, நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம்? குட்டிமாவை 0 ஆக்கணும். குட்டிமாவை 0 ஆக்கி கன்னிமாவை தூக்குறோம். யார்கிட்ட இருந்து? மாணிக்க மாமட்ட இருந்து. கிளியரா? குட்டிமாவை 0 ஆக்கிங்க பாருங்க, ஆல்ரெடி எனக்கு இங்க 0 வந்துருச்சு, இந்த இடம் எனக்கு 0 வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். அப்போ R3 ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்? இந்த இடம் எனக்கு 0 வேணும் அப்படின்னா இதை R1 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு 0 வந்துடும் இந்த பொசிஷன். கிளியரா? அதான் இங்க எழுதியிருக்கு. R3 இன்டர்சேஞ்சிங், இந்த இடம் நான் 0 ஆக்குறதுக்கு R3 minus 2 times of R1. R3 என்னது? இந்த வேல்யூ எடுத்து அப்படியே இங்க எழுதுங்க. மைனஸ் ஆஃப் 2 times of R1. -2 -2 -2 -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, வேல்யூ இங்க எழுதுங்க. சால்வ் பண்ணுங்க. 0 3 -3 15 வந்துருச்சா? இப்போ நான் கண்டிஷன் என்ன? R3 நான் சேஞ்ச் பண்றேன் பை கண்டிஷன் ஏன் இங்க 0 வரைக்கிறதுக்கு. இப்போ இந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? இந்த இடம் மட்டும் எனக்கு 0 வரணும். இதுக்கு 0 வர்றதுக்கு நான் ரூல் எழுத போறேன். என்ன பண்ணலாம்? நல்லா கொண்டீங்க. இந்த இடம் 0 வேணும்னா ஐ எம் சேஞ்சிங் R3. ஃபர்ஸ்ட் R3 எழுதணும். R3 சேஞ்ச் பண்றேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்? 3 டைம்ஸ் ஆஃப் R2 மல்டிப்ளை பண்றேன். இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு இந்த இடம் 0 வரும். கரெக்டா? கவனிங்க. R3 ஈக்குவல் இன்டர்சேஞ்சிங் 3 டைம்ஸ் ஆஃப் R2 -2 டைம்ஸ் ஆஃப் R3. ஓகேவா? 3 டைம்ஸ் ஆஃப் R2 இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதுங்க. 0 2 3s are 6 5 3s are 15 -4 into 3 -12. கரெக்டா? நவ் இது என்ன பண்ணும்? -2ஆல மல்டிப்ளை பண்ணும். -2 0 3 into -2 -6 -3 -2 +6 15 into -2 -30. இதை சால்வ் பண்ணுங்க. R3 பொசிஷன்ல இந்த வேல்யூ எழுதுங்க. குட்டிமா 0வா ஆயிடுச்சு. குட்டிமா 0வா ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும். பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கு முன்னாடி இது என்ன? எக்ஸ் பொசிஷன் வேல்யூ, இது ஒய் பொசிஷன் வேல்யூ, இது ஜெட் பொசிஷன் வேல்யூ. கிளியரா? அப்படி கீழே வாங்க. இது என்ன? 21 z ஈக்குவல் டு -42. இப்போ z ஈக்குவல் டு 21 இங்கே போயிடுச்சுன்னா டிவைட் பண்ணா -2. கிளியரா? இப்போ மேலே வாங்க. 2 டைம்ஸ் ஆஃப் y பிளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு -4.
z வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம் -2. இங்க போய் -2 அப்ரோச் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த -10 இந்த சைடு கொண்டு போங்க. தென் 2 ஆல் டிவைட் பண்ணா y3 கிடைச்சிச்சு. z உம் y கிடைச்சிச்சு. இப்போ இங்க வாங்க x plus y plus z equal to 6. y உம் z வேல்யூ அப்ரோச் பண்ணுங்க 3 and -2 சப்ட்ராக்ட் பண்ணி 1 இந்த சைடு கொண்டு வாங்க 5 x equal to 5. கிளியரா? இது மாதிரி ஆஃப்டர் ரோ ஆபரேஷன் பண்ணிட்டு குட்டி மாவை 0 ஆக்கிட்டு பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சனா கண்டிப்பா 1 அப்படின்னு மாமா சொல்லிட்டாரு. ஸோ இனி வர சம்மெல்லாம் நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண போறோம். கிளியரா இருக்கா? ஒர்க்கிங் ரூல் எப்படி பண்ணணும்ன்றது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்க எக்ஸசைஸ் 1ல இருந்து 4 வரையே பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. Okay student, exercise 1.5a question number 1 subdivision 1 GEM which means Manika Mama பொண்ண கண்டுபிடிக்க போறோம் such a condition. Clear? இது வந்து 3x3 system of linear equation. நீங்க இதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை A augment of B மேட்ரிக்ஸ் பண்ணிட்டு எழுதணும். A ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z எழுதிட்டோமா? B ன்றது என்ன ஈக்குவல் டு அந்த சைடு இருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டோமா? நவ என்ன பண்ணணும்? குட்டி மாவை 0 கொண்டு வரணும். அப்ப என்ன மீனிங்? இந்த பொசிஷன் வேல்யூ வந்து எனக்கு 0 வரணும். ஆனா முடிஞ்ச வரையே இந்த R1 ஓட பொசிஷன் வேல்யூ 1 கொண்டு வர மாதிரி வச்சுக்கணும். இது 1ன்னு வச்சுட்டு இந்த பொசிஷன் வேல்யூ நான் 0 கொண்டு வரணும். கிளியரா? ஓகே. இப்ப இந்த மேட்ரிக்ஸை பாருங்க, இங்க எனக்கு 1ன்னு இருக்கு. இது என்னது? R2. அப்ப R2யும் R1யும் இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ரோவை இங்க எழுதலாம், இந்த ரோவை தூக்கி இங்க எழுதலாம். எழுதிட்டேன்னா என் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ என்ன? 1ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும்? என் குட்டிமாவை 0 ஆக்கணும். விச் மீன்ஸ் இந்த பொசிஷன் வேல்யூ மெயின் டயகனல் கீழே இருக்க வேல்யூ வந்து நான் 0 ஆக்கணும். அப்படி 0 ஆக்கிட்டேன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஓகே. நவ் இந்த ரோவை இந்த இடத்த நான் 0 ஆக்கணும். இந்த இடத்த 0 ஆக்கணும். பேசிக்கா இதுனா R2. அப்ப R2 ஐ எம் சேஞ்சிங். என்ன ரூல் எழுதுறேன் நல்லா கவனிங்க. இதை வந்து -2ஆல மல்டிப்ளை பண்ணி இதையும் ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். R1 -2ஆல மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 0 வந்துடும். கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன ரூல் எழுதிருக்க? R2 -2 times of R1. R2 என்ன? இதை வந்து அப்படியே எழுதுங்க. -2 times of R1 என்ன பண்ணும்? இதை -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -2 -4 +2 -6. இப்போ சால்வ் பண்ணுங்க. 0 -6 5 -4. இந்த ரூல் அப்ளை பண்ணக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ண? ஒன்லி R2 மட்டும் சேஞ்ச் பண்றேன். அப்ப R1 தூக்கி அப்படியே எழுதுங்க, R3 அப்படியே எழுதுங்க, R2 சேஞ்சிங் பொசிஷன் இங்க எழுதுங்க. இப்போ இந்த இடம் எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும்? இந்த இடமும் எனக்கு 0 வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்த 0 ஆக்குறதுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? இந்த இடத்த நான் 0 ஆக்குறேன். இந்த இடம் என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு R3. இப்போ R3 நான் சேஞ்ச் பண்றேன். எப்படி? R3 மைனஸ் ஆஃப் R1 எல்லாம் 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நான் ஆர்டர் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். கரெக்டா? R3 இன்டர்சேஞ்ச் பண்ற ரூல் என்ன? R3 -3 டைம்ஸ் ஆஃப் R1. இதை -3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 0 வந்துடும் இந்த பொசிஷன். அப்ப என்ன பண்ணணும்? R3 பொசிஷனை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. -3ஆல இந்த ரோ 1 மல்டிப்ளை பண்ணுங்க. -3 -6 +3 -9. சால்வ் பண்ணுங்க. 0 -7 5 -8. அப்ப இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது நான் சேஞ்சிங் ஒன்லி R3. அப்ப R1 R2 அப்படியே இருக்கும். R3 பொசிஷன்ல நான் என்ன எழுதணும்? 0 -7 5 -8 எழுதணும். புரிஞ்சுச்சா? நவ் ஃபைனலா எனக்கு என்ன வேணும்? இந்த இடம் எனக்கு 0 வேணும். இந்த இடம் எனக்கு 0 வேணும். அந்த இடம் 0 வந்துச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஐ எம் சேஞ்சிங் R3. R3 மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன பண்ண எனக்கு 0 வரும்? R3 6ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். R2 -7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 0 வந்துடும். அப்ப இங்க எழுதும் போது எப்படி எழுதணும்? 6 times of R3. 6ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 -7 × 6 -42 5 6 are 30 -8 × 6 -48. Similar way -7ஆல R2
2 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ பேசிக்கா மைனஸ் மைனஸ் பிளஸ் 42. கிளியரா? நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஆர் 6 மல்டிப்ளை பண்றேன்னா இங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் 7 பண்ணா இது பிளஸ் மாதிரி 42 இந்த பொசிஷன் 0ன்னு வந்துடும். therefore நார்மல் மைனஸ் 7 into இந்த டேர்ம் மைனஸ் 7 into இந்த டேர்ம் இந்த வேல்யூ வந்துடும். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. 0 0 -5 -22. R3 சேஞ்ச் பண்ற இந்த 0 இங்க கொண்டு வரதுக்கு அதுக்கு ரூல் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆன்சர் வந்து 0 0 -5 and -20 முடிஞ்சிச்சா? என்னோட குட்டிமா 0ன்னு வந்துருச்சு. என் குட்டிமா 0ன்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணா XYZ and also இது B மேட்ரிக்ஸ். கிளியரா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? -5Z of -20 மைனஸ் மைனஸ் கேன்சல் 5 20 லட்சம் 4. தென் இது எப்படி எழுதணும்? -6Y plus 5Z equal to -4. Z வேல்யூ எவ்வளோ? 4 மல்டிப்ளை பண்ணா 20 20 இன்சைடு போச்சுன்னா -20 -24 மைனஸ் மைனஸ் கேன்சல் தென் 6 ஆல் டிவைட் பண்ணா 4. இது என்ன? x plus 2y minus of z equal to 3. y is z value, y value 4 is z value 4. Substitute பண்ணுங்க. இது 8 minus 4, so 4 ன்னு வந்துரும். 4 இன்சைடு போச்சுன்னா -1 where x equal to -1. therefore our அத்தை பொண்ணு மாமா பையன் x equal to -1, y equal to 4 and z equal to 4 ன்னு வந்துருச்சு. இப்போ கண்டுபிடிச்சது கரெக்டா தப்புனா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா x equal to y equal to z equal to எந்த ஈக்குவேஷன் வேணா போய் போடுங்க. இங்க போய் போட்டீங்கன்னா LHS RHS ஈக்குவலா வந்துடும். கிளியரா? ஸ்ட்ரைக்கடா பண்ணுங்க. இப்போ இதுல போயிட்டு எக்ஸுக்கு வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா x -1 ஸோ -2 மைனஸ் ஆஃப் y வேல்யூ வந்து 4 அப்போ 2 -8 பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 4 12ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. -10 12 அப்போ ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். LHS RHS ஈக்குவல் அவர் சொல்யூஷன் இஸ் கரெக்ட். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் சப்டிவிஷன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஜெம் மாமா யூஸ் பண்ணி விச் மீன்ஸ் மாணிக்கா மாமா மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நீங்க என்ன எழுதணும்? A ஆக்மெண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆஃப்டர் A ஆக்மெண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் குட்டிமாவை 0 ஆக்கணும். குட்டிமாவை 0 ஆக்கணும்னா என்ன? இந்த பொசிஷன் வேல்யூ வந்து 0 கொண்டு வரணும். இந்த பொசிஷன் வேல்யூ 0 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பை ரோ ஆபரேஷன் எழுதிட்டு பேக்வேர்டா கொண்டு போறீங்க. பேக்வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 கொண்டு வர போறோம். இப்போ என்டையர் ஈக்குவேஷன் 2 டேபிளால டிவைடா இருக்கிறது இங்க பாருங்களேன். நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம் மீனிங் என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லா 2 ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சா 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லா 3 ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சா 3 ஆல் டிவைட் பண்ணலாம். நீங்க ரூல் ஆன் தி ஸ்பாட்ல என்ன வேணா எழுதலாம். பட் கண்டிஷன் என்ன? இந்த பொசிஷன் வந்து எனக்கு 0 கொண்டு வரணும். அதுக்கேற்ற ரூல் நீங்க எழுதலாம். எதை வேணா ஃபர்ஸ்ட் எழுதலாம், செகண்ட் எழுதலாம். கிளியரா? ஸோ நான் என்ன பண்றேன்? என்டையர் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 2 டேபிளால டிவைட் பண்றேன். ஏன்னா எல்லாமே 2 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இது 1 வரும், இது 2 வரும், 3 and 11 வந்துச்சு. கிளியரா? ஒன்லி சேஞ்சிங் R1 டிவைட் பை 2. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எனக்கு 0 கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? R2 நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். கிளியரா? அப்ப என்ன ரூல்? R2 -3 டைம்ஸ் ஆஃப் R1. R2 என்ன? இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. -3 டைம்ஸ் ஆஃப் R1. இதை வந்து -3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -3 -3 ஆல பண்ணா -6 -9 11 into -3 -33 சால்வ் பண்ணுங்க. 0 2 -4 -6 என்ன சேஞ்ச் பண்ற? ஒன்லி R2. ஸோ R2 மட்டும் சேஞ்ச், ரிமைனிங் R1 R3 அப்படியே எழுதிடணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை 0 கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதையும் ஆட் பண்ணாலே போதும். இந்த இடம் 0 வந்துடும். அப்போ R3 மட்டும் சேஞ்ச் பண்றேன். R3 எப்படி சேஞ்ச் பண்றேன்? நான் R3 plus R1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0 3 5 13 அப்போ என்ன பண்றேன்? ஒன்லி சேஞ்சிங் R3. இது வந்து R3 ஆயிடுச்சு. இப்போ இங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவனிங்க, எனக்கு இந்த பொசிஷன் வேல்யூ 0 வேணும். அப்பதான் என் குட்டிமா பிகம் 0. என் குட்டிமா பிகம் 0ன்னு கொண்டு வரதுக்கு நான் இதை 0 ஆக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். இது 2 4 -6 இருக்கா? இப்போ என்டையர் ஈக்குவேஷன் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ R2 சேஞ்ச் பண்றேன். எப்படி? R2 டிவைட் பை 2. அப்போ இது என்ன ஆகும்? எனக்கு ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணும்போது இது 1, 2 ஆல டிவைட் பண்ணும்போது இது 1. ஓகே, இது 1 மாறிடும். இது -2, இது -3. கிளியரா? இப்ப இந்த பொசிஷன் வேல்யூ மட்டும் நான் 0 கொண்டு வரணும். இந்த பொசிஷன் வேல்யூ 0 கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க. ஐ எம் சேஞ்சிங் R3ல இந்த பொசிஷன் வேல்யூவை நான் 0 கொண்டு வர போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்? R3 மைனஸ் ஆஃப் இதை வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். -3 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். கரெக்டா?
R2-வை -3 மல்டிப்ளை பண்ணிட்டா ஆட் பண்ண எனக்கு 0 வந்துடும் இந்த பொசிஷன் வேல்யூ. சரி, ரூல் என்ன? R3 இன்டர்சேஞ்ச் பண்றேன். எப்படி? R3 -3 டைம்ஸ் ஆஃப் R2. கிளியரா? R3 வந்து என்ன? 0 3 5 13 எழுதிட்டோம். மைனஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் R2. இதை -3 மல்டிப்ளை பண்ணுங்க. -3 +6 +9. ஓகே, சால்வ் பண்ணுங்க. 0 3 ல 3 போச்சுன்னா 0 11 22 இங்க எழுதிட்டோம். என்ன ஆயிடுச்சு? என் குட்டிமா வந்து 0ன்னு ஆயிடுச்சு. கரெக்டா? என் குட்டிமா 0 அப்படின்னா பேக்வர்டு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இது என்ன பொசிஷன் எனக்கு? இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். கரெக்டா? அப்ப 11z = 22னா z = 22/11 2ன்னு வந்துடும். தென் இது எப்படி எழுதலாம்? y -2z = -3. z க்கு பதிலா 2 அப்ரோச் பண்ணனா 4 மாறிடும். -4 இன்சைட் போச்சுன்னா +4, y = 1. இப்போ இது எப்படி எழுதலாம்? x + 2y + 3z = 11. y வேல்யூ எவ்வளோ? 1, z வேல்யூ 2, மல்டிப்ளை பண்ணா 8 இன்சைட் போச்சுன்னா x = 3. therefore the solution will be x = 3, y = 1 and z = 1. கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பானா இந்த சொல்யூஷன் எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் எதுல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். கிளியரா? புரிஞ்சுச்சா? கொடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல குட்டிமாவை 0 கொண்டு வரணும். இதுக்கு அனதர் வேர்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ்ல ரோ எக்லான் ஃபார்ம்னுவாங்க. ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா இந்த மெயின் டயகனல் கீழே இருக்க வேல்யூ வந்து 0 கொண்டு வரணும். ஸோ பேசிக்காக குட்டிமா 0ன்னு வச்சுக்கிறோங்க. சரியா? குட்டிமா 0 வந்துச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த குட்டிமா 0 ஆக்கிறதுக்கு ரோ ஆப்ரேஷன் பண்றோம். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. Question number 2 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு parabolic path which means if ax² + bx + c is divided by x + 3 x - 5 x - 1 the remainder are 21 61 and 9 கொடுத்துட்டாங்க. find the value of abc. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த क्वेश्चनல உங்களுக்கு ax² + bx + c is a polynomial equation கொடுத்திருக்காங்க. இல்ல x சொல்யூஷன் x இருக்கு இல்லையா? இந்த x ஓட டிவைடிங் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப x + 3 ன்னு கொடுத்துட்டாங்கன்னா x வேணும்னா x 3 அன்சைடு போச்சுன்னா -3, x - 5 = 0னா -5 அன்சைடு போச்சுன்னா +5, x - 1 = 0னா -1 அந்த சைடு போச்சுன்னா x = 1ன்னு வந்துரும். கிளியரா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இது வந்து f of x is a given function. given functionல x க்கு பதிலா என்ன பண்ணும்? -3, x க்கு பதிலா 5, x க்கு பதிலா 1 which is equal to என்ன? the remainder are 21 61 9 எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்? x க்கு -3 போடுங்க. இதுல இந்த ஈக்குவேஷன் வரும். x க்கு 5 போடுங்க, இது வரும். x க்கு 1 போடுங்க, இது வந்துரும். கிளியரா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸா எழுதிடுறேன். ரிவர்ஸா எழுதுறேன்னா இல்ல நீங்க இதை டைரக்டா எழுதினா கூட 9 3 -3 1 25 5 1 1 1 1 எழுதுவீங்க. நான் ஏன் ரிவர்ஸா எழுதுறேன்னா ஒரு ரூல் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்ஸிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. R1 இன்டர்சேஞ்சிங் R3 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அப்படி வந்துடும். ஃபர்ஸ்ட் ரூல் நான் டைரக்டா ரிவர்ஸா எழுதிட்டேன். நீங்க இப்படியே எழுதலாம். ஆர்எல்ஸ் இது அப்படியே டைரக்டா எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? R1 இன்டர்சேஞ்சிங் R3னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, சரி. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த வேல்யூ 1 1 1 25 5 1 9 -3 and 1 கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் 9 61 and 21 எழுதிட்டோமா? நான் இது டைரக்டா எழுதிட்டேன். ரிவர்ஸா இது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் R1 இன்டர்சேஞ்சிங் R3 எழுதுறேன். இப்படி வந்துடும். எனக்கு ஒன்று ஸ்டார்டிங் பொசிஷன் வரனால நான் டேரக்டா அப்படி எழுதிட்டேன். இப்படி எதுனாலும் கரெக்ட் தான். ஆர்எல்ஸ் நீங்க இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு தென் R1 இன்டர்சேஞ்சிங் R3 எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும் ஆஃப்டர் தட் இதுல இருந்து. சரியா? நவ் இங்க பாருங்க, இந்த இடம் எனக்கு 0 ஆகணும். கரெக்டா? இந்த இடம் எனக்கு 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் என்னோட R2-வை நான் சேஞ்ச் பண்றேன். எப்படி? R2 மைனஸ் இதை 25ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 0 வந்துடும். கரெக்டா? இப்போ R2 சேஞ்சிங் R2 - 25 R1. ஃபர்ஸ்ட் R2 அப்படியே நேரா எழுதுங்க. R1 என்ன பண்ணும்? 25ல -25 -25 -25 -25 மல்டிப்ளை பண்ணுங்க. சால்வ் பண்ணா 0, சால்வ் பண்ணா -20 -24 -164 R2 எழுதிட்டோம். ரிமைனிங் R1 R3 as it is அப்படி எழுதிடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இடம் எனக்கு 0 வேணும். இந்த இடம் 0 வேணும்னா ஐம் சேஞ்சிங் R3. எப்படி? R3 -9 டைம்ஸ் ஆஃப் R1. இதை வந்து நான் -9ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு 0 வந்துடும் இந்த பொசிஷன். ஸோ R3 இன்டர்சேஞ்ச் பண்றேன். எப்படி? R3 சேஞ்ச் பண்றேன். R3 -9 டைம்ஸ் ஆஃப் R1. இப்போ என்ன கதை? R3 அப்படியே எழுதுங்க. R1 -9ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. -9 -9 -9 -9 × 9 -81 சால்வ் பண்ணா 0 வந்துருச்சு. என்ன சேஞ்சிங் பண்ற? R3 மட்டும். இப்போ என்ன வேணும்? இந்த இடம் சேஞ்ச் பண்ணும். இது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட
குட்டிமா பிகம் 0ன்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி இது பாருங்களேன், 20, 24, 164, 12, 8, -6. நான் என்ன பண்றேன், -4ஆல இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். R2 -4ஆல் டிவைட் பண்றேன், R3 -4ஆல் டிவைட் பண்ணா இது 5, 6 and 41 வரும். இது 3, 2, 15 வந்துருச்சு. கிளியரா? இந்த இடம் எனக்கு 0 வேணும், இந்த இடம் எனக்கு 0 வேணும். 0 ஆயிடுச்சுன்னா குட்டிமா 0 ஆயிரும். இந்த இடம் 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்றேன், ஐ எம் சேஞ்சிங் R3. எப்படி R3 பண்ணலாம், R3 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம், மைனஸ் ஆஃப் R2 3ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். கிளியரா? R3 இன்டர்சேஞ்சிங் 5 டைம்ஸ் ஆஃப் R3, இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 3ஆல R2 மல்டிப்ளை பண்ணுங்க. எழுதிட்டோமா? சால்வ் பண்ணா 0, 0. தென் இதை எடுத்து இங்க எழுதுங்க, ஒன்லி சேஞ்சிங் R3. இப்போ என் குட்டிமா 0 வந்துருச்சு. குட்டிமா 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணும், பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். குட்டிமா 0 வந்துருச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் XY Z. ஸோ பேசிக்கா இந்த கொஸ்டின் வந்து அவர்கிட்ட ஒரு 3 ஏக்கர் இருக்கு, 5 ஏக்கர் அண்ட் 1 ஏக்கர் இருக்கு. அது மூலியமா 21,000, 61,000, 9,000 கிடைக்குது. கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவர் போய் கோல்டு பாண்ட் வாங்குறாரு. கிளியரா? அந்த இடத்துல அவங்க பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு வந்து அவங்க பாய் ப்ரப்போஸ் வந்து அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த பாய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு ஜூலை 15 அன்னைக்கு அந்த ஊர் முன்னாடி 376 ஊர் மக்கள் முன்னாடி அவர் வந்து ராக்கெட் விட்டுட்டு அவங்க சினிமத்தை செலிப்ரேட் பண்றாரா இல்லையான்றது தான் இந்த கொஸ்டின். அதுக்கு அவர் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்தாரு, குட்டிமா வந்து நீ 0 ஆக்கணும்பா. குட்டிமா 0 ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ரோ ஆபரேஷன் பண்றோம். கிளியரா? இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். பண்ணிட்டீங்கன்னா நீங்க எழுதிடலாம். சரி, நீங்க வாங்க 0 ஆயிடுச்சு. பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்றோம், -8C. ஏன் இங்க C அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ABC ஈக்குவேஷன், அதனால இப்ப இங்க மாத்திருங்க ABC. ஸோ ஏபிசி வேல்யூ வேணுனால நான் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன, -8C = -48, மைனஸ் கேன்சல், C = 6. 5B + 6C = 41. C வேல்யூ 6 அப்ரோச் பண்ணா 36, 36 இன்சைட் போச்சுன்னா -36. ஸோ 5B = 5 னா B = 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா A + B + C = 9. B and C வேல்யூ அப்ரோச் பண்ணுங்க, இன்சைட் போய் மைனஸ் பண்ணா A வேல்யூ 2. therefore the solution equal to அவர் அத்தை பொண்ணு மாமா பையன் A = 2 and B = 1 and C = 6 ன்னு கிடைச்சிச்சு. கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பா அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல எதுல வேணாலும் ஏபிசி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். கிளியரா? ஸோ ஃபைனலா ஒரு கன்னிமாவை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க ஒரு டான்ஸர் போடலாம் இந்த சாங்குக்கு. கிளியரா? நவ் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டியது, அவருக்கு வந்து விவசாயம் மூலியமா நல்ல வருமானம் வந்துருச்சு. வந்த வருமானத்துல தான் பொண்ணுக்காக போயிட்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அதானே சொன்னேன், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு 6%, 8%, 9% இன்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தேர்ட் பாண்டை வந்து செகண்ட் பாண்டோட மோர் தென் 600 இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, an amount of 65,000 is invested in 3 bond. அப்ப என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 65,000 எழுதிடணும் ஃபர்ஸ்ட். அடுத்து 3 பாண்ட்ல எவ்வளவு பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றாரு, 6% ஆஃப் x, 8% ஆஃப் y, 9% ஆஃப் z, which is equal to 4,800. அப்ப என்ன மீனிங், 6% ஆஃப் x, 6% 6/100, 8/100, 9/100 ஆஃப் z வந்து 4,800. இந்த 100 எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, 2 0 எக்ஸ்ட்ரா ஆயிடும். கிளியரா? ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்டு, the income from third bond என்ன, எனக்கு 9%. அப்ப என்ன மீனிங், 9z of 100, third bond is 600 more than the second bond. அப்ப என்ன மீனிங்னா, third bond வந்து 600 more than second bondல அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. third bond என்ன, 9z = 100, 9z/100 which is equal to second bondல இருந்து 600 more than இன்வெஸ்ட் பண்றதுனால 8 times of y = 100 plus 600 எழுதுறோம். more than பிளஸ். புரிஞ்சுதா? 3 ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா இந்த 8y அந்த சைடு கொண்டு போங்க, -8y/100. இந்த 2 100 வந்து எல்சிஎம்மா இருக்கனால இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இங்க 2 0 ஆட் ஆயிடும். 3 ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா அப்படின்னா, 65,000 3 பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு XYZ. ஸோ XYZ பேசிக்கா காஸ்ட் ஆஃப் த 3 பாண்ட். 3 பாண்ட்ல என்ன பர்சன்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றாரு, செகண்ட் ஈக்குவேஷன். தென் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் பாண்ட் வந்து செகண்ட் பாண்டோட மோர் தென் 600 டைம்ஸா இருக்கனால இப்படி எழுதலாம், 9z/100 = 8/y/100 + 600. இது இன்சைடு கொண்டு வந்து மைனஸா மாறிடும், 100 இன்சைடு போச்சுன்னா 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. 3 ஈக்குவேஷன் எழுதுங்க டைரக்டா. x + yz = 65,000, 6x + 8y + 9z = 4840, -8y + 9z = 620. ஓகேவா?
சரி, இப்போ இதுல இருந்து A augment of B matrix எழுதுங்க. 111 65,000. Next 689 48,000. Next 896 600. எக்ஸ்போசிஷன் இல்லை, அதனால இங்க 0. கிளியரா? இப்போ என்ன, எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு 0 வேணும். குட்டிமா 0 கொண்டு வரணும். இந்த வேல்யூ 0 ஆக்கணும், இந்த வேல்யூ 0 ஆக்கணும், எனக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? இந்த வேல்யூ எனக்கு 0 ஆக்கணும்னா ஐம் சேஞ்சிங் R2. அப்போ R2க்கு ரூல் எழுதுறேன். என்னன்னு எழுதுறேன்? R1 -6ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த இடம் 0 வந்துடும். கரெக்டா? R2வை சேஞ்ச் பண்றேன். எப்படின்னா எனக்கு இந்த இடம் 0 வேணும், அதனால R2 மைனஸ் ஆஃப் R1 -6ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 வந்துடும். R2 எடுத்து எழுதுங்க. R2 இது ஃபுல்லா அப்படியே எழுதுங்க. minus of 6 times of R1 -6ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. -6 -6 -6 and -6 of this term உங்களுக்கு வந்து -39 வரும். minus of 3940. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. 0 2 3 இதுல சப்ட்ராக்ட் பண்ணா 90,000. என்ன, only R2 மட்டும் சேஞ்ச் பண்ணனா, அப்ப R1 R3 as it is R2 எழுதிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும். கரெக்டா? இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும் அப்படின்னா ஐ எம் சேஞ்சிங் R3க்கு ரூல் எழுத போறேன். எப்படி? இதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணா மட்டும் போதும். 4ஆல மல்டிப்ளை பண்ணா 8 ஆயிரும். 8 minus of 8 0. புரிஞ்சுச்சா ரூல் எப்படி எழுதுனேன்னு? அப்ப R3 இன்டர்சேஞ்சிங் R3 plus 4 times of R2. R3 என்னது? இதை அப்படியே எழுதுங்க. தென் 4 times of R2. இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 ஃபர்ஸ்ட், 2 4s are 8, 3 4s are 12. இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா 3600. கரெக்டா? சால்வ் பண்ணுங்க. 0 சால்வ் பண்ணா 0, ஆட் பண்ணா 21, ஆட் பண்ணா 420 000. ஓகேவா? என்னோட குட்டிமா 0 வந்துருச்சு. குட்டிமா 0 வந்துச்சுன்னா என்ன, பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ XYZ, ஸோ 21Z equal to 420 000. 21 ஆல் டிவைட் பண்றேன் அப்படின்னா இதே அடிச்சுன்னா 2 times. ஸோ Z equal to 20,000. இதே எப்படி எழுதணும்? 2I plus 3Z equal to 90,000. Z வேல்யூ எவ்வளோ? 20,000. அப்ரோச் பண்ணா இது 60,000 மாறிடும். இதை இன்சைட் சப்ட்ராக்ட் பண்ணா 30,000. 2I equal 30,000, Y equal 15,000. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? X plus Y plus Z equal to 65,000. Yயும் Z அப்ரோச் பண்ணா இதே ஆட் பண்ணி அப்ரோச் பண்ணா 35 இன்சைட் போச்சுன்னா 65ல 35 போச்சுன்னா 30. ஸோ மொத்தம், ஸோ த அமௌண்ட் இன்வெஸ்டட் 6% ஆஃப் பாண்ட் எக்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற? 30,000. இந்த கதை எழுதணும். நெக்ஸ்ட் 8% ஆஃப் பாண்ட் Y 15,000 இன்வெஸ்ட் பண்றாரு. 9% ஆஃப் பாண்ட் இசட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. டோட்டலா அவரோட அமௌண்ட் எவ்வளோ? 65,000. தென் நீங்க சாங் போட்டு வைப் பண்ணுங்க. கனிமாவை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சாங் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர இடத்துல அந்த கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணது. பண்ணக்கப்புறம் குட்டிமாவை 0 ஆக்குனதான்ப்பா உனக்கு என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை பார்க்க போறாரு. ஸோ ஃப்ரெண்டை மீட் பண்ணாரா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, question number 4 என்னன்னா, the boy walking along the path y equal to ax square plus bx plus c through the point 3 given. அவர் போய் மீட் பண்றாரா? he want to meet his friend at the point of 7,60. will he meet his friend ஆ இல்லையா? question. boy வந்து ஒரு parabolic pathல walk பண்ணிட்டு போறா. with 3 points are given. at p 7,60ல boy மீட் பண்ணாரா அப்படின்றது question. 2023 ஓட பப்ளிக் கொஸ்டின் இதான் 5 மார்க்ல. ஓகேவா? சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பாரபோலிக் பாத் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அட் த பாயிண்ட் எவ்வளோ? -6,8 -2, -12 3,8. இப்போ இது என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலா -6, ஒய்க்கு பதிலா 8. இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு போய் இதில் போய் அப்ரோச் பண்ணுங்க. ஒய்க்கு பதிலா 8, எக்ஸுக்கு பதிலா -6, -6 36, எக்ஸுக்கு பதிலா -6 -6b, சி அப்படியே வந்துடும். -2, எக்ஸுக்கு பதிலா -2, அப்போ இது என்ன வரும்? 4a. -2 -2b, c அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக -12, எக்ஸுக்கு பதிலாக 3, அப்போ 9a, 3b, c அப்படியே வரும். ஒய்க்கு பதிலாக 8. 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? என்ன பண்ணணும்? a ஆக்மெண்ட் ஆஃப் b மேட்ரிக்ஸ் எழுதணும். a ஆக்மெண்ட் ஆஃப் b மேட்ரிக்ஸ்னா என்ன? 36 -6 1, 4 -2 1, 9 3 1 எழுதுனதுக்கு அப்புறம் ஆக்மெண்ட் ஆஃப் b மேட்ரிக்ஸ் 8 -12 and 8. ஸோ கான்செப்ட் வைஸ் என்ன? குட்டிமாவை நான் 0 ஆக்கணும். கரெக்டா? இந்த பொசிஷனை நான் 0 ஆக்கணும். கிளியர்? அப்ப என்ன பண்றேன்? நல்லா கவனிங்க. R2 இன்டர்சேஞ்ச் பண்றேன். எப்படி? 4 இது வந்து R. ஓகே,
இது வந்து என்ன R2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த இடம் நான் 0 கொண்டு வரேன். அப்போ என்ன பண்றேன் நான் R2-வை -9ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 0 வரும். R2-வை -9 கூட மல்டிப்ளை பண்ணி R1 கூட ஆட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். கரெக்டா? அப்போ என்ன பண்றேன் -9 டைம்ஸ் ஆஃப் R2-வை -9 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. தென் R1 வேல்யூ எல்லாம் இதை எடுத்து கீழே போடுங்க, சால்வ் பண்ணுங்க. 0 சால்வ் பண்ணா 12 -8 116. R2 மட்டும் சேஞ்ச் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த பொசிஷனை நான் 0 ஆக்கணும். இப்போ இந்த பொசிஷன் எனக்கு 0 வேணும். ஐம் சேஞ்சிங் ஒன்லி R3. இப்போ இங்கே 9 இருக்கு. 9-ஐ எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி இது கூட நான் சப்ட்ராக்ட் ஆர் ஆட் பண்ண எனக்கு 0 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 9-ஐ -4 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது என்ன ரோ R3 -4-ஐ R3 கூட மல்டிப்ளை பண்ணி R1 கூட ஆட் பண்ணா எனக்கு இந்த பொசிஷன் 0 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணும் -4ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. -4 தென் பிளஸ் R1 எடுத்து எழுதுங்க. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 0, இதை சால்வ் பண்ணா -18, இதை சால்வ் பண்ணா -3, இதை சால்வ் பண்ணா -24. என்ன சேஞ்ச் பண்ற R3 வந்துருச்சு. கிளியரா? இப்ப இந்த ரோவோ என்னால என்ன பண்ணும், இந்த ரோவை வந்து R2 இதை வந்து நான் 4ஆல டிவைட் பண்ணலாம். இப்போ இதை இதால டிவைட் பண்ணலாம், 3 டேபிளால டிவைட் பண்ணலாம். ஏன்னா காமனா இருக்குல்ல, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன், R3-ஐ 3ஆல் டிவைட் பண்ண குட்டியே வந்துருச்சு. ஸோ அல்டிமேட் ஏம் என்ன, இந்த பொசிஷனை நான் 0 கொண்டு வரணும். இப்போ என்ன ரூல் எழுதலாம் நல்லா கவனிங்க. R3-ஐ நான் சேஞ்ச் பண்ணணும் இந்த பொசிஷன் 0 கொண்டு வரதுக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா R3-ஐ அப்படியே எழுதிட்டேன். R2-வை நான் 2ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணாம வரட்டும். இப்போ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 6 மைனஸ் ஆஃப் 6 0 வந்துடும். கரெக்டா? அப்போ என்ன ரூல், R3 ஈக்குவல் டு R3 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் R2. R3 என்ன இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் R2. 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. வேல்யூ வந்துருச்சா? இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. 0 0 -5 சால்வ் பண்ணா 50 எழுதிட்டேன். என்னோட குட்டிமா பிகம் 0. குட்டிமா பிகம் 0 அப்படின்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணோம். ஸோ X Y Z பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, -5. இங்க ஈக்குவேஷன் வந்து ஏபிசியில் இருக்கனால யூ கேன் ரைட் ஏபிசி, நோ ப்ராப்ளம். ஏபிசி அப்போ -5C ஈக்குவல் டு 50 C ஈக்குவல் டு -10. கரெக்டா? ஓகே. 3 டைம்ஸ் ஆஃப் B -2 டைம்ஸ் ஆஃப் C ஈக்குவல் டு 29. C வேல்யூ -10 அப்ரோச் பண்ணி 20 இன்சைட் கொண்டு போனா 9, B வேல்யூ 3. 36 டைம் A -6 டைம்ஸ் ஆஃப் B plus C ஈக்குவல் டு 8. B C வேல்யூ அப்ரோச் பண்ணுங்க. -18 -10 -28 இன்சைட் பண்ணா +28. ஸோ டோட்டலா 36, A ஈக்குவல் டு 1. ஆனா கொஸ்டின் முடியல. கொஸ்டின் என்ன, he want to meet his friend at the point 7,60. அப்ப என்ன ஈக்குவேஷன், y ஈக்குவல் டு ax² + bx + c ல இந்த ABC வேல்யூவை அப்ரோச் பண்ணிட்டு x-க்கு பதிலா 7, y-க்கு பதிலா 60 இந்த ஈக்குவேஷன்ல போய் போடுங்க. y-க்கு 60, a வந்து 1, x என்ன 7, ஸ்கொயர்னா 49, b வேல்யூ எவ்வளோ 3, x வேல்யூ 7, 3 × 7 21, c வேல்யூ -10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 49 21 -10, ஸோ 70 - 10 60 = 60. therefore hence the boy will meet his friend. ஓகேவா? ஃபைனலா பாய் மீட் பண்ணிட்டாங்க. எப்படி குட்டிமா 0 ஆக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியா திருவிழால ஜூலை 15 அன்னைக்கு ராக்கெட் விட்டு அந்த ஊர் மக்கள் 376 பேருக்கு அந்த திருவிழாவை, விச் மீன்ஸ் அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரா இல்லையான்றது பார்க்க போறோம். கிளியரா? புரிஞ்சிச்சு அந்த கொஸ்டின்? நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள் சம்மு, அதோட உங்களுக்கு முடிய போகுது இந்த எக்ஸசைஸ். It's one. Example 1.27 is a Gauss elimination method. 3x3 system of linear equation கொடுத்துறாங்க. இதை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கவனிங்க, இதுல என்ன இருக்கு, கொடுத்த ஈக்குவேஷனை ஆக்மெண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் எழுதுங்க. A ஆக்மெண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ், A மேட்ரிக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z எழுதிட்டோம். B மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு அன்சைட் இருக்கு எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் எனக்கு 1 வரதுக்குனால நான் என்ன எழுதுறேன், R1 இன்டர்சேஞ்சிங் R2, இங்க 1 வந்துருச்சு. ஸோ இதை தூக்கி இங்க எழுதுங்க, இந்த ரோவை தூக்கி கீழே எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் குட்டிமாவை 0 கொண்டு வரணும். எனக்கு இந்த இடம் 0 வேணும். அப்ப நான் என்ன ரூல் எழுதுறேன், R2 இன்டர்சேஞ்சிங் R2 இதை வந்து -4ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட நான் ஆட் பண்ணாலே எனக்கு R சப்ட்ராக்ட் பண்ணாலே எனக்கு 0 வந்துடும். அப்போ ரூல் என்ன, R2 -4 டைம்ஸ் ஆஃப் R1. R2ன்றது இந்த வேல்யூ.
-4 times of R1 -4 -4 -4 -4 மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணா 0 -17 -22 -27 R2 மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்ன கதை, இதை வந்து நான் 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், R3 நான் சேஞ்ச் பண்ணும். எப்படி சேஞ்ச் பண்ற, R3 இதை வந்து -2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? அப்போ இங்க என்ன ரூல், R3 -2 times of R1. R3 வேல்யூ எவ்வளோ எடுத்து இங்க எழுதுங்க. இந்த -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2 -10 -14 -26 சால்வ் பண்ணுங்க, 0 -1 -13 and -25. ரூல் என்ன, R3. அப்ப R3 மட்டும் எழுதிட்டு R1 R2 as it is என்ன இருக்கோ அப்படியே எழுதிடும். நவ் இந்த இடம் எனக்கு 0 ஆயிடுச்சா அப்படின்னா, இந்த இடம் எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா குட்டிமா 0 ஆயிடும், சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். R3 -17ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன் -17ஆல மல்டிப்ளை பண்ணா இது +17 மாறிடும். +17 இது கூட நான் ஆட் பண்ணா 0ன்னு வந்துடும். கிளியரா? ஸோ ரூல் என்ன எழுதுறா, R3 இன்டர்சேஞ்சிங் -17 of R3 இதெல்லாம் -17ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 17 -17ஆல மல்டிப்ளை பண்ணா 221, -17ஆல மல்டிப்ளை பண்ணா 425, தென் பிளஸ் R2ன்ற இந்த வேல்யூ அது கீழே எழுதுங்க. ஸோ 0 0 0 17 -17 0, 221ல 22 போச்சுன்னா 199, 425ல -27 போச்சுன்னா 398. அப்புறம் என்னாச்சு, எனக்கு என் குட்டிமா வந்து 0 ஆயிடுச்சு. குட்டிமா 0 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணணும். அப்போ XYZ பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுங்க. பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன, 199 Z = 398. அப்போ 199 டிவைட் பண்ணா Z2ன்னு வந்துருச்சு. -17 of Y -22 Z = -27. Z வேல்யூ அப்ரோச் பண்ணுங்க, -44 -44 + 44. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ண 17 -17 Y = 17, Y = -1 இருந்துச்சு. நெக்ஸ்ட் X + 5Y + 7Z = 13. Y Z வேல்யூ, Y வந்து -1, Z வேல்யூ எவ்வளோ 2, அப்ரோச் பண்ணுங்க, -5 7 2s are 14. ஸோ இது 9 வரும், 9 இன்செட் போச்சுன்னா -9, 13ல 9 போச்சுன்னா X = 4. therefore the solution, அவர் அத்தை பொண்ணு மாமா பையன், X = 4, Y = -1 and Z = 2. கண்டுபிடிச்சது கரெக்டா தப்புனா நீங்க என்ன பண்ணும், ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் LHS = RHS வந்துடும். கிளியரா? ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது, பேசிக்கா வந்து எல்லா கொஸ்டின்லயும் ஒரு குட்டிமாவை 0 ஆக்கிட்டு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி மாணிக்க மாமா கிட்ட நம்ம அவர் சொன்னதை நம்ம கேட்டனால கடைசியாக அவங்களோட திருமண ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனில் 376 ஊர் மக்களுக்கு நடுவில் இவர் போயிட்டு ராக்கெட் விட்டு அந்த திருமணத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. கரெக்டா? நான் கொஸ்டின் பாருங்க, த அப்வர்ட்ஸ் ஸ்பீட் ஆஃப் v of t ஆஃப் ராக்கெட் அட் த டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன, ஒரு ராக்கெட் வந்து போகுது, இப்படி போகுது. இதோட பாத் ஈக்குவேஷன் at² + bt + c கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் will be 0 to 100. டைம் 3ல t = 3ல ஹைட் வந்து 64 மைல்/செகண்ட் போகுது. t = 6ல என்ன போகுது, 133 மைல்/செகண்ட் போகுது. t = 9ல 208 மைல்/செகண்ட் போகுது. t = 15ல எவ்வளவு தூரம் போக போகுது? அப்ப என்ன மீனிங், ஜூலை 15 அன்னைக்கு வந்து இவர் ராக்கெட் விட்டு 376 மக்கள் முன்னாடி போகணும். இதான் சொல்யூஷன் வரும் உங்களுக்கு. 3ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3ல போட்டா 64 போகுது, 6ல போட்டா 133 போகுது, 9ல போட்டா 208 மக்கள் தான் தெரியுது. அப்ப இன்னும் ஹைட்டா போயிட்டு ராக்கெட் விட போறாரு. ஜூலை 15 போடும்போது அது என்ன 376 மக்களுக்கு முன்னாடி விட போறாரு. ஓகேவா? சரி, கொஸ்டின் பாருங்க. v of t கொடுத்துட்டாங்க, at² + bt + c. ஓகே, t = 3, t = 4, t = 9 respectively. 64 133 208 மைல்/செகண்ட்ல போகுது. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் t = 15ல எவ்வளவு ஸ்பீட் போக போகுது, அதான் கொஸ்டின். v of t கொடுத்த கொஸ்டின் எழுதுங்க. t = 3, t = 3ல t க்கு பதிலா 3 போடுங்க, 9, t க்கு பதிலா 3 9 c அப்படியே வரும். respectively 64 செகண்ட்ல போகுது v of t. then t க்கு பதிலா 6 36, t க்கு பதிலா 6 6b + c which is equal to 133. t = 9 போட்டா t 981, 9 போட்டா 9b c அப்படியே வரும், which means 208. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதணும், a augment of b மேட்ரிக்ஸ். அப்போ 9 3 1 3 36 6 1 81 9 1 எழுதிட்டோம். augment of b மேட்ரிக்ஸ் 64 133 and 208. கிளியரா? ஸோ கதைப்படி என்ன, குட்டிமாவை 0 ஆக்கணும். இங்கேயும் குட்டிமா 0 ஆக்கணும். இந்த பொசிஷன் வேல்யூ வந்து எனக்கு 0 வேணும். அதுக்கு நான் ரோ ஆப்ரேஷன் பண்ண போறேன். என்ன ரோ ஆப்ரேஷன், இங்க பாருங்க. எனக்கு இந்த இடம் 0 வேணும் அப்படின்னா
9 -4 மல்டிப்ளை பண்ணி இது கூட நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 0 வந்துடும். கிளியரா? அப்ப என்ன சேஞ்ச் பண்றேன்? ஐ எம் சேஞ்சிங் R2 எப்படி சேஞ்ச் பண்றேன்? R2 அப்படியே எழுதிட்டேன். இதை வந்து -4 மல்டிப்ளை பண்றேன். ஸோ -36 -12 -4 -256 கேன்சல் பண்ணுங்க. 0 -6 -3 -1 2 3 எங்க R2 மட்டும் R2ல மட்டும் எழுதுங்க. R1 R3 as it is. Now இந்த இடம் எனக்கு 0 வரணும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இதை -9 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா 0 வந்துடும். ஐ எம் சேஞ்சிங் R3 ரூல் என்ன? R3 அப்படியே எழுதுறேன். R1 -9 மல்டிப்ளை பண்றேன். ஸோ இது -81 -27 -9 மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? -576 வரும் இந்த இடத்துல. ஓகேவா? தென் இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 -18 -8 -368 எங்க சேஞ்ச் பண்றேன்? R3ல மட்டும் இந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. R1 R2 as it is. ஃபைனலா என்ன பண்ணணும்? இந்த இடம் எனக்கு 0 ஆனா மட்டும் போதும். இந்த இடம் எனக்கு 0 ஆக்கிறதுக்கு என் குட்டிமா பிகம் ஃபுல்லா 0 ஆயிரும். அதுக்கு என்ன பண்றேன்? இங்க நல்லா கவனிங்க. R2 என்ன பண்றேன்? ஒரு -3 மல்டிப்ளை பண்ணா +18 மாறிடும். ஓகேவா? அப்ப ரூல் என்ன? R3 இன்டர்சேஞ்சிங். R3 அப்படியே இருக்கு. R2 -3 மல்டிப்ளை பண்ணா +18 ஆகும். 0 வந்துடும். கிளியர்? R3 அப்படியே எழுதுங்க. -3 R2 மல்டிப்ளை பண்ணாங்க. 0 -3 +18 -3 +9 -3 +369 வந்துச்சு. therefore 0 0 1 இங்கே 1. therefore குட்டிமா பிகம் 0 ஆயிடுச்சு. குட்டிமா பிகம் 0 ஆயிடுச்சுன்னா பேக்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் XYZ. கிளியரா? XYZ போது நீங்க 0 0 1 அப்ப Z = 1 வந்துச்சு. which means இங்க ABCல இருக்கனால ஈக்குவேஷன் நீங்க ABCல மாத்துங்க. ABC. இப்ப C = 1 டைரக்டா. இப்ப இது எழுதும்போது -6B -3C = -123. ஸோ 6B C வேல்யூ 1, 3 அண்ட் சைடு போச்சுன்னா +3. ஸோ -120 மைனஸ் கேன்சல். 120ல 6 போச்சுன்னா B = 20 வந்துருச்சு. அட் ஃபைனலா 9A + 3B + C = 64 and B and C வேல்யூ 20 and 1 அப்ரோச் பண்ணா 61 சைடு போச்சுன்னா -61. ஸோ 3/9 A வேல்யூ 1/3. கொஸ்டின் முடியல. ஸோ V of T ராக்கெட் விட்டாரா 376 மக்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாரா என் மேரேஜ்? அதுதான் வந்து கதை. அப்போ A வந்து 1/3, B வந்து 20, C = 1. என்னைக்கு? ஜூலை 15, which means T15. அப்போ இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இதுல போய் போடணும். Tக்கு பதிலாக 15 போடணும். Aக்கு பதிலாக 1/3, Bக்கு பதிலாக 20, Cக்கு பதிலாக 1. கிளியரா? ஸோ V of 15 Aக்கு பதிலாக 1/3, T ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர் 225 plus B வேல்யூ 20, T வேல்யூ 15 and C வேல்யூ 1. இது அடிச்சா 75 மல்டிப்ளை பண்ணா 300 + 1 ஆட் பண்ணா 376. ஓகே? ஸோ ராக்கெட் at T = 15 செகண்ட்ஸ்ல 376 மைல்/செகண்ட்ஸ்ல போகுது ஸ்பீட்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.5 என்ன சொல்லுது? எக்ஸசைஸ் 1.5 என்ன சொல்லுது? பேசிக்காக நம்மளோட மாணிக்க மாமாவோட பொண்ணு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். மீனிங் காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி குட்டிமா 0 கொண்டு வரணும். குட்டிமா 0 கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரோ ஆப்ரேஷன் பண்ணுறேன். எப்படியெல்லாம் ரோ ஆப்ரேஷன் பண்ணுறேன்? ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு ரோ ஃபுல்லாக டிவைட் பை 2 பண்ணால் டிவைட் பை 2 பண்ணலாம், 3 பண்ணால் டிவைட் பை 3 பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ரோவை வச்சுக்கிட்டு இன்னொரு ரோவை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த இடம் 0 வருதா? இந்த மாதிரி ரோ ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். கிளியரா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ 1.3, 1.4, 1.5ல நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா 3 மாமா பாயிண்ட்ஸ்கள் படிக்கிறீங்க. 1.3 பேசிக்காக சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வித் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். ஸோ அதில் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்? X = A inverse of B அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். 1.4 கிராமர் ரூல். கிராமர் ரூலில் டெல்டா ஆர்டிகல் 0 வரும். del X வேணும்னா B மேட்ரிக்ஸை X பொசிஷனில் சேஞ்ச் பண்ணும். del Y வேணும்னா B மேட்ரிக்ஸை Y பொசிஷனில் சேஞ்ச் பண்ணும். 3x3 மேட்ரிக்ஸ்னா del Z வந்து B மேட்ரிக்ஸை Z பொசிஷனில் சேஞ்ச் பண்ணி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு X = del X by del, Y = del Y by del and Z = del Z by del போட்டு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். தேர்ட் யாரு? காஸ் எலிமினேஷன் மெத்தட், which means அவர் மாணிக் மாமா என்ன சொல்றாரு? நீ மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எழுதினதுக்கு அப்புறம் என் குட்டிமா 0 கொண்டு வரணும். எப்படி? ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. ஸோ 1.3, 1.4, 1.5 ஸோ நம்ம மாமா பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம 1.6 அண்ட் 1.7 முடிச்சுட்டு 1.2 போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.